அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருள் விளக்கம். எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவார்ந்த செயலாகும். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் கோடி நன்றியை ஊழலுக்கு துணை போன மேயரே பதவி விலகு. மேயரே பதவி விலகு. ஊழலுக்கு துணை போன மேயரே பதவி விலகு. மேயரே பதவி விலகு. அனுப்பாதே 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 அனுப்பாதே. எதை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடத்துறீங்க சார்? அதாவது
தினேஷ்குமார் கார்ப்பரேஷன் கமிஷனராக இருக்கும்போது வணிக கட்டடங்கள் 10,000 கட்டடங்களில் வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 கோடி வரி ஏய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்கள் கழகத்தின் சார்பாக நாங்கள் தான் முறையிட்டோம். அவர் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அவர் விசாரித்து அன்றைக்கி 2 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த டேட் வந்து 6/9/2024 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு 150 கட்டடங்கள் எனக்கு தெரிஞ்சு வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அதை வந்து உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் தினேஷ்குமார் ஐஏஎஸ் வந்து 6/9/2024 கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு எழுதி. பட் இவங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்கன்னா 9 மாதம் கழிச்சு 17/6/2025 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து சந்தேகம் கிளம்புது. அப்போ இது வந்து 150 கட்டடம் கிடையாது, மொத்தம் 10,000 வணிக கட்டடம். அதில் 2,000 கட்டடங்களை வந்து சேஃப்டி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அப்போ அதனால தான் 150. ஆனால் இவரே ஒரு 150 கட்டடம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இதை முறையிடுவோம். இது வந்து 10,000 வணிக கட்டடத்தையும் பழையபடி செக் பண்ணணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இதன் அடிப்படையில் விசாரணை பண்ணதில் அவங்க ஒரு 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி சிஎம் வந்து 7 பேர், 5 மண்டல தலைவர், 2 நிலைக்குழு தலைவரில் ரிசைன் பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சொல்கிறோம். அப்படியே இருந்தால் மேயரோட பிஏ வந்து பொன்மணி எப்பயுமே வந்து வருவாய் பிரிவில் இருந்து தான் கூப்பிடுவாங்க பிஏக்கு. ஆனால் இவங்க ஏஇ டெக்னிக்கல் சைட்லேருந்து கூப்பிட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் ரவி அவர் தான் வந்து இதில் மூளையாக செயல்பட்டு இதை வந்து இந்த கொள்ளைக்கு பெரிய பேர் போட்டிருக்கார். யாரோட ஹஸ்பண்டு? மேயரோட பிஏ பொன்மணியோட ஹஸ்பண்ட் ரவி. அவரும் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருக்கார். ஸோ இதில் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, 20 லட்சம் மக்கள், மதுரையோட மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மேயர் கூட இருந்தவங்க இதை தப்பு பண்ணியிருக்காங்களா, அப்போ ஏன் மேயர் டைரெக்டாகவோ இன்டைரக்டாக அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஒத்துழைக்கிறதுக்கு அவங்க பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்டாண்டு. இந்த 15 லட்சம் மக்கள் விசாரணைக்கு உட்படணும். அதே மாதிரி இந்த ரிசைன் பண்ண 7 தலைவர்களும் சிஎம்ஏ கூப்பிட்டு பண்ணியிருக்காருன்னா அங்கே ஃப்ரேம் ஹவுஸ் கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கு. அங்கே ஏதோ ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் நடந்ததுனால அவங்களை இன்னும் விசாரணை வளையத்து கூப்பிடல. பட் நாங்கள் தான் கோர்ட்டுக்கு ரவி எங்க எஸ்எம்டி ரவி அவர் தான் கோர்ட்டில் போட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கம்ப்ளைனண்ட்டே ஐஏஎஸ்னால ஐபிஎஸ் லெவலில் டிஐஜி லெவலில் போட்டு இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணையை நாங்கள் திருப்பி போய் அந்த விசாரணை அதிகாரி நாங்கள்லாம் போய் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களையும் அங்கே போய் சொல்ல போகிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இது மந்தமாக போயிட்டு இருக்கு. இந்த விசாரணை துரிதமாக போனோம்னா மேயரும் ராஜினாமா பண்ணாதான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு நல்ல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு பண்ணணும். அதான் கருப்பு இன்னைக்கு வந்து அவங்க வந்து இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய மேயர் வந்து மாநகராட்சி கூட்டத்தை நடத்துறதை நாங்கள் கண்டிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் 15 லட்சம் மக்களும் தான் கண்டிக்கிறோம். அதை எங்கேயாவது கண்டுறீங்களா? 25 மாநகராட்சி இருக்கு. எங்கேயாவது ரிசைன் பண்ணி எல்லாம் போனது இங்கே தான், மதுரையில் தான், தமிழ்நாட்டில் தான். அதுவும் சிஎம் சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த ஊழல் சார்? இங்க பாருங்க, இங்க கேளுங்க. எஃப்ஐஆர் இங்க கேளுங்க. எஃப்ஐஆர் வந்து இங்க கேளுங்க. கொஞ்சம் இருங்க. எஃப்ஐஆர் வந்து 2022 to 2023, 2023 to 2024, 2024 to 2025 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஸோ இதை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம், யார் தவறு செய்தாலும் அவங்க நீதிமன்றத்துக்கு ஏற்றுங்க, நாங்கள் ஒத்துழைக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ கையங்களவுமா 7 பேர் டிஎம்கேல இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றது சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன செய்யறது? இதுவரைக்கும் சிஎம்ஏ வந்து அதிமுக ஆட்சியில நடந்துச்சுன்னு சொல்ல, ஆனா மேயர் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. காவல்துறை வச்சு உங்க மாமன்ற கூட்டத்தில் வந்து அமளியில் ஈடுபட்டனா வெளியேற சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன கேக்குறீங்க? சிஎம்ஏ வந்து அதிமுக ஆட்சி காலத்துல இந்த முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லல, திமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சுன்னு அந்த மண்டல தலைவர் பண்ண சொன்னாங்க. ஆனா அவங்க தான் வைத்தறிச்சல்ல இருக்காங்களே. அவங்க தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க தான் முதல் 15 லட்சம் மக்களுக்காக உள்ள பிரதிநிதித்துவம். இது இந்த மாமன்றம்ன்றது 20 லட்சம் மக்கள்
மக்கள் 15 லட்சம் மக்களுக்காக உள்ள மாமன்றம். அந்த மாமன்றத்தை நடத்தக்கூடிய இந்த மேயரே வந்து டைரக்டாக இன்டைரக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். அது வரைக்கும் இவங்க ரிசைன்மெண்ட் போனால் தானே ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வரும். இதைத்தானே நாங்கள் சொல்கிறோம். இதை நாங்கள் சொன்னது அவங்களுக்கு கோபமாக இருக்கும். அந்த கோபத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னன்ற எல்லாம் தெரியும். ஏங்க இப்ப இங்க கேளுங்க இப்ப இங்க கேளுங்க பிரதர், இங்க கேளுங்க அந்த உடன்பாடு இங்க, அதாவது எங்க நிலைப்பாடுல தான், எங்க நிலைப்பாடு இருக்க போய் தான் இந்த 7 பேரை வந்து ரிசைன் பண்ண சொல்லிருக்காங்க. சிஎம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்க போட்ட வழக்குல ஹைகோர்ட்ல டபுள் பெஞ்சில் போட்டு கொடுத்த கேஸ், நாங்க கொடுத்த கேஸ், நாங்க சிபிஐ என்கொயரி கேட்டோம். ஆனா நீங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டால் சிபிஐ கொடுத்தா 10 வருஷம் ஆகும்னு சொல்லி தான் ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஹைகோர்ட்டோட முயற்சிகளோட நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்காக இந்த கேஸ் ஹைகோர்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறனால நாங்கள் ரொம்பவும் பேச விரும்பலை. ஆனால் நாங்கள் தான் இதை வெளியே கொண்டு வந்தோம், நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், நாங்கள் தான் ஹைகோர்ட்டுக்கு போனோம். இன்னைக்கு நேருக்கு நேராக நெத்தியா மேயரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்கோமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க தொடர்ந்து அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். ஆனா இப்ப இன்னைக்கு நாங்க பண்ணி இருக்கிறோம். அவங்க எங்க தலைமை கூப்பிட்டு சொல்லும், எங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்லுவாரு, பொதுச் செயலாளர் கூப்பிட்டு சொல்லுவாரு. அவங்க சொல்றபடி தான் நாங்க செய்ய முடியும். ரைட், நன்றி. பேர் பூமா ஜனாசிரி முருகன், 86வது வார்டு பிஜேபி சார்பாக நான் வெற்றி பெற்றிருக்கேன். இது இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கணும். இதுக்கு முக்கிய காரணமே வீட்டுகளுக்கு பூரா 100% வரி உயர்த்தினாங்க, கடைகளுக்கு பூரா 150% உயர்த்தினாங்க. அதை பூரா ஆளுங்கட்சிக்காரவங்க அந்த இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிகாரிகளும் அவங்க ஆளுங்கட்சிக்காரவங்களும் இது பண்ணிக்கிட்டாங்க, சாதகப்படுத்திக்கிட்டாங்க. அது வந்து முறையாக விசாரணை பண்ணணும். ராஜினாமா பண்ண மட்டும் இது இல்லை, அது மக்களோட பணத்தை கொண்டாந்து ஒப்படைக்கணும். சும்மா ராஜினாமா பண்ணால் மட்டும் நாடகம் தான், அது வந்து வெறும் நாடகம் தான். அதனால் நான் எங்களோட கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. எங்களோட மாநில தலைவர் அறிவுறுத்தபடி, எங்களோட மாவட்ட தலைவர் அறிவுறுத்தபடி நாங்கள் மக்களுக்கான போராடிகள், மக்களுக்கான நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன்.